நல்ல அருமையான தலைப்பு. இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், effective logistic management issues and challenges. அதாவது பயனுள்ள தளவாடங்கள் மேலாண்மை. லொஜிஸ்டிக்னாலே எப்படி ஒரு பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லணும், அங்கிருந்து விநியோகம் செய்ய வேண்டும் போன்றவற்றை நம்ம இது மோஸ்ட்லி இஸ் business opportunities, but in this business how it is efficiently and effectively managed, எப்படி திறமையாக பயனுள்ள வகையில் இதை கையாள்கிறாங்க, இந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட் எல்லாம் என்ன, இதனுடைய சிக்கல்கள் என்ன, இந்த சிக்கல்கள் இருக்கக்கூடிய இதை எப்படி அதை ஒரு இதா மாத்துறாங்க, என்னென்ன சவால்களை இது சந்திக்கின்றது போன்றவற்றை நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ நான் எடுத்த உடனே இந்த டாப்பிக்கே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே பாருங்களேன், எத்தனை ஒரு கருத்துருக்கள் இருக்கின்றன. ஒன்று இஃபெக்டிவ்னா என்ன, அப்போ நம்ம பின்னாடியும் பார்க்க போகிறோம், எஃபிஷியன்ட்னு பார்க்க போகிறோம். அப்போ இந்த எஃபிஷியன்சி இஃபெக்டிவ்னஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்சிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதாவது நம்ம ஒரு இதை எடுத்துக்கிட்டோம்னா அது இஃபெக்டிவாகவும் இருக்கணும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும். அப்போ இந்த மீனிங் ஃபார் இஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்சி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு. இப்போ ஒருத்தர் கார் ஓட்டுறாரு, திடீர்னு டயர் பங்க்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிரைவருக்கு அந்த ஜாக்கி எங்க இருக்கு டக்குன்னு எடுத்து இது பண்ண முடியல. ஆனா காருக்குள்ள இருக்கு. அதனால அவர் காரை பூரா அலசி ஆராய்ஞ்சு எடுத்துடுறாரு, ஜாக்கி எடுத்துடுறாரு. அப்புறம் டயரை எப்படி இது பண்றதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஏதாவது புதுசா இருக்கிறதுனால ஏதோ மாத்தி டயரை ஜாக்கி இது வேற டயரை மாத்தி விட்டுறாரு, ஸ்டெப்னியை மாத்தி விட்டுறாரு. ஸோ அவர் effective but not efficient. is effective but not efficient. அப்படின்னா என்னன்னா, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, கோல் என்னன்னா ஸ்டெப்னியை எடுத்து மாட்டணும். அதுக்குரிய என்னென்ன பொருட்கள்லாம் வேணும் அப்படிங்கிறது தெரியும். ஜாக்கி வேணும், அதை இது பண்றதுக்கு வேணும், அது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியணும். ஏன்னா காருக்குள்ள ஒரு இடத்துல ரொம்ப அழகா எடுத்து இது வந்துச்சுன்னா அதெல்லாம் முன்னாடியே நம்ம ட்ரெயின் ஆகியிருந்தா தான் நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படின்னா எஃபிஷியண்டாகவும் இருக்க முடியும், எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஓகேயா? அதாவது ட்ரெயின் ஆகியிருந்தா எஃபிஷியண்டாகவும் இருக்க முடியும், எஃபெக்டிவாக இருக்க முடியும். இப்போ இந்த டிரைவர் நான் சொன்ன ஆளு இஸ் ஒன்லி எஃபெக்டிவ் பட் நாட் எஃபிஷியன்ட். ஓகேயா? அப்போ எஃபிஷியன்ட்னா என்ன? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், அந்த ஒரு கார் இதாயிடுச்சு, இன்னொரு டிரைவர் என்ன பண்றாருன்னா கட 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 கடன்னு ஒரு 5 நிமிஷத்துல ஒரு டயரை மாத்திடுறாரு. ஏன்னா ஹி நோஸ் எங்க இருக்கு ஜாக்கி, எங்க இருக்கு ஸ்டெப்னி, எப்படி இருக்கு, அந்த கட கட கடன்னு ஒரு 5 மினிட்ஸ்ல. அப்ப இவர் 5 மினிட்ஸ்ல ஒரு இதை ரெடி பண்ணிடுறாரு. அப்ப இஸ் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட். கோலையும் அச்சீவ் பண்ணிடுறாரு, மிக குறைந்த செலவின டைம்லையும் இது பண்ணிடுறாரு. ஸோ இஸ் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட். பட் வேர் த ஃபர்ஸ்ட் டிரைவர் ஒன்லி எஃபெக்டிவ் பட் நாட் எஃபிஷியன்ட். அப்ப இங்க என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா எஃபெக்டிவாகவும் இருக்கணும், எஃபிஷியண்டாகவும் இருக்கணும். அப்பதான் ஒரு கம்பெனிக்கு லாபம் கிடைக்கும். இல்லைன்னா லாபம் கிடைக்காது. பொருள் அதிகமா செலவழிந்து நேரம் அதிகமா விரயம் ஆயிருது. இப்போ ஒரு பொருளை இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அது பயங்கரமா இதா இருக்கு. இப்போ உங்களுக்கே தெரியும், எல்லா இடங்கள்லயும் வெள்ளமா இருக்கு. இப்போ தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலியில அப்படி அங்கங்க லாரிகள்லாம் அப்படியே இதாயிடுச்சு. ஸோ நாட் ஏபிள் டு ரியலி மேனேஜ் தி டிரான்ஸ்போர்டேஷன். அப்ப அந்த லொஜிஸ்டிக் தோ கட்டமைப்புகள் நல்லா இருந்தாலும் ஒரு பெரிய பேரழிவுனால அங்கங்க அப்படியே நிக்கிறதுனால இப்போ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், அதே போலதான் சென்னையிலையும் ஆந்திரா பார்டர்ல அவ்வளவு லாரி எப்படி நின்றுது, கண்டெய்னர்ஸ் பாத்தீங்களா. ஸோ அப்ப இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் எப்படி என்னென்ன சிக்கல்கள்லாம் வருது, இந்த சிக்கல்கள் எப்படி இந்த மேலாண்மை
அந்த சிக்கல்களை எடுக்குது அப்படிங்கிறது தான் ரொம்பது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ட்ரெயின் ஆயிருக்கணும். அதனாலதான் எம்பிஏ இதுல எல்லாம் லாஜிஸ்டிக் எம்பிஏ அதெல்லாம் வந்து இப்போ புது புது இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. ஓகே, நான் லாஜிஸ்டிக்னு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து இது ஒரு இண்டஸ்ட்ரி தான். லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரினா பிக் இண்டஸ்ட்ரி. அண்ட் யூனோ திஸ் இண்டஸ்ட்ரி, இந்த தளவாடங்கள் அப்படிங்கிறது வந்து இட் கட்டிங் அக்ராஸ் கண்டெய்னரைசேஷன், கண்டெய்னர்ல இருந்து ஷிப், எங்கெங்கெல்லாம் இந்த ஃப்ரைட், எங்கெங்கெல்லாம் ஒரு பொருளை எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். உங்களுக்கே தெரியும், வாணிபம்னாலே வந்து என்ன, ஒரு பொருளை வாங்குவது, ஒரு பொருளை விற்பது. வாங்க வேண்டும், அங்கிருந்து அந்த பொருளை வாங்கணும்னா அது ஒரு இடத்துல வந்து உற்பத்தி ஆகும், அந்த பொருளை அங்க போய் கொண்டு வரணும். அதை வந்து என்ன பண்ணணும், விற்கணும். விற்கணும்னா த்ரூ அவுட் த பிளேசஸ் பீப்புள் ஆர் தேர், கஸ்டமர்ஸ் ஆர் தேர். அந்த கஸ்டமர்ஸ்க்கு அங்கங்க கொண்டு போகணும். இது வந்து ஒரு ட்ரெடிஷனலா வந்து கடைகளை வச்சிருந்தாங்க. இப்ப வந்து என்ன அப்படின்னா இ காமர்ஸ் வந்துருச்சு. அப்ப இ காமர்ஸ் நம்ம வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே வந்து ஃபுட்டா இருக்கட்டும், ஒரு சின்ன குண்டூசி கூட நம்ம வந்து ஆர்டர் பண்ணோம்னா வந்துடும். அப்ப திஸ் ஆல்சோ, அப்ப அதை கொண்டு வர்றவங்களும் அது வந்து லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி தான். ஸோ அப்ப இந்த லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி இஸ் அ பூமிங் இண்டஸ்ட்ரி, இஸ் ஒரு பெரிய வந்து ஒரு தொழிற்சாலையாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஸோ அப்ப இதுதான் வந்து பேக் போனா இருக்கு. இப்ப you know very well how Amazon, the e-commerce in the doing Amazon and different இதெல்லாம் எவ்வளவு குறுகிய காலத்தில் எவ்வளவு லாபங்களை ஈட்டி இருக்கின்றார்கள் பார்த்தீங்களா. ஸோ அப்ப இந்த இண்டஸ்ட்ரி, இந்த செக்டர் இஸ் a driving force behind all sectors. இது மிக முக்கியமானது. அதனால அதை நம்ம படிக்கிறதுலையும் ரொம்ப கவனமா இருக்குன்னா, ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். இப்ப நீங்க பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறீங்க, இப்ப படிக்கிறது மூலமா லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி இவ்வளவு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியா, அப்ப இதை இன்னும் ஸ்பெஷலைசேஷன் பண்ணோம்னா நம்ம வந்து கம்பெனிஸ்ல எவ்வளவு பெரிய போஸ்ட நம்ம அட்டைன் பண்ணலாம் அப்படின்னு இப்ப படிக்கிறது மூலமா உங்களுக்கு தெரியும். அப்ப இதுல எத்தனை பேரோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எம்பிஏ லாஜிஸ்டிக் இதை நீங்க எடுக்கலாம். ஸோ அப்ப படிக்கிறதுல வந்து இந்த பாடத்தை நீங்க கத்துக்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையையும், வாழ்க்கை தரத்தையும், உங்களுடைய பணியையும், பணி மேம்பாட்டையும் வந்து மிகவும் உயர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. வெரி குட். அப்புறம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த you know very well that business involves what? Purchase of materials and sale of goods and materials. And these goods and materials are, as I told earlier, transported to specific places. ஒரு பொருளை நம்ம வந்து தயார் பண்றாங்கன்னா அது தயார் பண்ற இடத்துலயே இருக்காது இல்லையா, அதை வந்து விற்கணுமா இல்லையா. அதை அதை எடுக்கப்படு, அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணா தான் வெவ்வேறு இடங்களுக்கு போகும். ஸோ த நீட் ஃபார் லாஜிஸ்டிக் இஸ் இன்க்ரீசிங் டியூ டு இ காமர்ஸ். ஓகேயா, மின்னணு வணிகவியல் இதுல வந்து இப்ப வந்து இந்த லாஜிஸ்டிக் வந்து பயங்கர, அதாவது மேக்ரோ லெவல்ல இருந்து மைக்ரோ லெவல் வரைக்கும் வந்துருச்சு. மேக்ரோ லெவல் என்னன்னா பெரிய பெரிய ஷிப், கண்டெய்னரை வந்து ஏத்திட்டு வருது, அது வந்து போர்ட்ல வந்து இறங்குது. அங்க இருந்து பெரிய கண்டெய்னர்ஸ் பூரா பெரிய பெரிய ட்ரக்ல ஏத்திட்டு வர்றாங்க. யூ ஜஸ்ட் திங்க் a macro level of logistics. இதை எப்படிலாம் மேலாண்மை பண்ணுவாங்க. அந்த ஒரு பெரிய கண்டெய்னருக்குள்ள, அவ்வளோ பெரிய கண்டெய்னருக்குள்ள எவ்வளவு பொருட்களை உள்ள அடக்கி வச்சிருப்பாங்க. அதை என்னென்னலாம் எங்க இருக்கு, ஏது இருக்கு. இது ஒரு அந்த எம்பிஏல நீங்க வந்து இதுனாலே அது ஒரு பேர் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் நீங்க படிக்க போகும்போது இந்த கண்டெய்னருக்குள்ள வந்து எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு, இதை எப்படி, அதெல்லாம் நீங்க இந்த லாஜிஸ்டிக்ல படிப்போம். இதை நீங்க படிச்சுக்கிட்டவங்களே பெரிய ஆளா ஆயிடலாம். ஸோ அப்ப இங்க வந்து என்ன அப்படின்னா, அந்த லாஜிஸ்டிக்ங்கிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வந்து இட் இஸ் இன்க்ரீசிங் பை லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ். நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு வந்து இது அப்படியே பெரிய ஒரு தொழில் இது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இ காமர்ஸ்னால.
அப்ப நான் சொன்னேன்னா இல்லையா, மேக்ரோ லாஜிஸ்டிக் டு மைக்ரோ லாஜிஸ்டிக்ஸ். அப்ப அங்க இருந்து அப்ப நம்மளுக்கு ஒரு பைக்லயோ இதுலயோ வந்து வீட்டுல வந்து ஒரு பொருளை வந்து கொடுக்குறாங்க. எந்த பொருள் நீங்க வந்து ஒரு என்ன கேட்டாலும் உங்களுக்கு வந்து வீட்டுல வந்து டெலிவரி ஆயிடுது. அதுதான் குண்டூசியில இருந்து பெரிய ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், பெரிய பெரிய பொருட்களை கூட வந்து வீட்டுல வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறாங்க. அது எதனால அப்படின்னா, இட் இஸ் பெஸ்ட் பிகாஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். அதுதான் ஓகேயா. இப்ப எல்லாமே இஸ் ட்ரிவன் பை இ-காமர்ஸ், இஸ் ட்ரிவன் பை ஆன்லைன். ஓகே, அந்த ஆன்லைன் வர்த்தகம் சொல்றாங்களா இல்லையா, அதுதான். அப்ப இட் இஸ் ட்ரிவன் பை இன்டர்நெட். அப்ப இந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட் ஆல்சோ இட் ஹஸ் காட் அனதர் ஃபெதர் டு இட். ஓகேயா, இன்டர்நெட். ஸோ அப்போ உங்களுக்கே தெரியும், இந்த பீப்புள் இப்போ வந்து they shop. அது வேணும் வேணாம் அப்படிங்கிறது இல்லை. அவங்க கண்ணுக்கு அந்த இதுல பார்த்தோம்னா அழகா இருக்கா, உடனே என்ன பண்றாங்க, ஆர்டர் பண்ணு அப்படின்றாங்க. ஸோ அப்ப என்ன உங்களுக்கு புரியணும்னா, லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி இஸ் க்ரோயிங் பை லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ். ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. அதனுடைய நுணுக்கங்களை நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்ம பெரிய ஆளாயிரலாம். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இந்த லாஜிஸ்டிக்ல என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது, என்னென்ன சவால்கள் இருக்கிறது. அப்ப அதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு இன்ட்ரோ வேணுமா இல்லையா, அதுதான். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த லாஜிஸ்டிக்னுடைய தேவை வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதுதான் சொன்னேன், மேக்ரோ லெவல் டு மைக்ரோ. இப்ப ரீசெண்டாவே உங்களுக்கே தெரியும், ரெட் சீல வந்து உங்களுக்கே தெரியும், அதுல நிறைய கப்பல்கள் போக்குவரத்துல இருக்கு. ஓகேயா, இந்த ரெட் சி அந்த சூயஸ் கேனல் வழியா ஏன்னா அது நிறைய வர்த்தகம் நடக்கிறது. ஷிப் வந்து கண்டெய்னர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் இருக்கு. இப்ப ரீசெண்டா அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் வந்து அந்த போற கண்டெய்னர்ஸ் சிலத சிறை பிடிக்கிறாங்க, பாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அங்க வர்த்தகம். அதனாலதான் நேத்தோ முந்தானாலும் என்ன ஆச்சு, உங்களுக்கு பயங்கரமான ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து கட 900 பாயிண்ட்ஸ் 1000 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துச்சு. அதே போல வந்து அதிகமான லாபத்துக்கு வித்தவங்களும் கொஞ்சம் இருக்காங்க. பட் எதனால அப்படின்னா இந்த ஒரு இது. ஸோ அப்ப இந்த லாஜிஸ்டிக் வந்து ஒரு இந்த பொருட்கள் வந்து கரெக்டா ஃப்ளோயிங் ஆகல அப்படின்னாலே இந்த குளோபல் எக்கானமியே வந்து ஸ்தம்பித்துரும். அப்ப இந்த குளோபல் லெவல்ல இந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப மிக அவசியமாக இருக்கிறது. ஓகேயா. Then the global outlook for logistic industry is optimistic. அதாவது அதனுடைய தேவை அதனுடைய ஒரு பாசிட்டிவா இருக்கு. ஆப்டிமிஸ்டிக்னா வெரி பாசிட்டிவ். இதுல நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க, நிறைய ஸ்டாக் மார்க்கெட், இதுலயே நிறைய ஸ்டாக் மார்க்கெட்ல இதனுடைய இது வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் இதுல உள்ள எல்லா ஸ்டாக்குமே ஹைல தான் இருக்கும் எப்பயுமே பார்த்துட்டீங்கன்னா. ஸோ பட் த ரோட் அஹெட் இஸ் சேலஞ்சிங். ஓகேயா, அது நிறைய சவால்களை சந்திச்சிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, they face many challenges throughout the supply chain. ஓகேயா, இந்த விநியோக சங்கிலின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. சங்கிலினா ஒன் ஆஃப்டர் தி அனதர். இப்போ ஏ டு பி, பி டு சி, சி டு டி, இ எஃப். இப்போ டக்குன்னு வந்து ஏ டு பியில் அங்கே அதான் வந்து இப்போ ஒரு பேரிடர் நடந்துச்சு, அந்த பயங்கரமான வெள்ளம், அதுக்கு மேல வண்டியை ஓட்ட முடியாது, அவ்வளவுதான், அந்த சப்ளை செயின் வந்து புரோக்கன். இப்ப நான் சொன்னா இல்லையா, ரெட் சீல வந்து கண்டெய்னர்ஸ் எல்லாம் போறதுக்கு பயப்படுறாங்க, கப்பலை எடுத்துட்டு போறதுக்கு பயப்படுறாங்க, அங்கங்க நிக்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த வார் தட் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ். அப்படிங்க போகும்போது அப்போ உடனே என்ன பண்றாங்க, டக்குன்னு வந்து சப்ளை செயின் துண்டிக்கப்படுகிறது. இதுதான் சேலஞ்ச். அப்ப இந்த சேலஞ்சு எங்க இருந்து எப்படி இருந்து வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா ப்ரோ ஆக்டிவா இருக்கணும். இப்படிலாம் வந்தா எப்படி சமாளிக்கிறது, அப்ப இந்த தேவையை எப்படி, இப்போ ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க, ஒரு கண்டெய்னர்ல அழுகக்கூடிய பொருட்களா கூட இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள அதை கொண்டு போய் சேர்க்கணும் கஸ்டமர்ஸ்க்கு. அப்ப இது வாட் வி ஹாவ் டு டு இட். அப்ப இதனுடைய லாஸை எப்படி நம்ம வந்து சமாளிக்கிறது, இது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த சேலஞ்சஸ். இதெல்லாம் இது
ஓகேயா? ஸோ அப்போ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஸோ அப்புறம் அண்ட் தேர் இஸ் அ க்ரோயிங் டிமாண்ட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அந்த நீட் டு மீட் தேர் எக்ஸ்பெக்டேஷன். அப்போ இந்த விநியோக சங்கிலிங்கிறது வந்து அப்ரப்டா இதாகிடக்கூடாது. அது அப்படியே கரெக்டாக ஃப்ளோவாக போய்கிட்டே இருக்கணும், ஏ டு பி. அதாவது எங்க பொருட்களை ஏற்றுறாங்களோ அங்கேருந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி எங்கே இறக்குறாங்களோ அங்கேருந்து அப்படியே லாரியில் பெரிய ட்ரக்கில் அப்படியே தென்ன அதை ஒரு கோடவுன் வைக்கிறாங்க. கோடவுன்ல இருந்து வெவ்வேறு இடங்களுக்கு பிரிச்சுட்டு போகிறாங்க. அது வந்து அதுதான் சொன்னனால மேக்ரோ டு மைக்ரோ லாஜிஸ்டிக்ஸ். ஸோ வாட் ஆர் த கீ சேலஞ்சஸ்? ஒன் வந்து என்ன அப்படின்னா, மொத்தம் ஒரு 4 வெரிக்கு தெர் ஆர் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். அதுதான் சொல்லுவாங்க, சேலஞ்சஸ் வில் பி ஆல்வேஸ் தேர், பட் யூ ஷுட் நாட் ரன் அவே ஃப்ரம் இட். யூ ஹாவ் டு மீட் தட் சேலஞ்சஸ். எந்த சேலஞ்சாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் கூட. அப்போ இந்த இதில் வந்து என்ன சேலஞ்சஸ்ன்னு பார்ப்போம். ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர்னல் அலைன்மெண்ட், உள் சீரமைப்பு. அப்போ உள் சீரமைப்பு அப்படிங்கிறது வந்து என்னன்னா வேற ஒன்றுமே இல்லை. இந்த பொருட்களை நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வர்றீங்க. ஓகே, அந்த கொண்டு வர்ற பொருட்கள் வந்து என்ன பொருட்கள், எங்கே போகணும், எந்த டைமுக்கு போகணும், இது யார் எடுத்துகிட்டு போவா, என்னென்னது, இது எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். அதான் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்களா இல்லையா? காருக்கு வந்து அடிக்கடி வந்து அந்த டயரை அலைன் பண்ணணும். இல்லாட்டினா வந்து நீங்கள் என்னதான் வந்து காஸ்ட்லி கார் வச்சுருந்தாலும் கரெக்டான அலைன்மெண்ட் இல்லைன்னா டீசலோ பெட்ரோலோ அதிகமாக குடிக்கும். தென் இட் வில் கெட் ப்ரோக்கன் டவுன். ஓகேயா? ஸோ அப்போ எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் அந்த லாஜிஸ்டிக் அந்த வந்து கரெக்டான அந்த சப்ளை செயின் என்ன, ஏது, யாரு, அவருடைய பேர் என்ன, அந்த அது அவங்களுடைய நம்பர் என்ன, எமர்ஜென்சி ஏதோ ஒன்று திடீர்னு வர முடியலன்னா வாட் இஸ் த மாற்று ஏற்பாடு, இது எல்லாமே இந்த இன்டர்னல் அலைன்மெண்ட்ல வந்துருங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இம்ப்ரூவிங் இன்டர்னல் அலைன்மெண்ட் பிஃபோர் ஃபர்தர் இன்டெகிரேட்டிங் எக்ஸ்டர்னலி. ஓகேயா? ஸோ அப்போ இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வீடுகள்லேயே நம்ம எடுத்துக்கிட்டாலே வந்து இப்போ ஒரு சின்ன சின்ன இது வந்து இப்போ சண்டே இருக்குது. ஓகேயா? சரி, சண்டே இன்னைக்கு காய்கறி வாங்கணும் அல்லது ஏதோ ஒன்று வாங்கணும்னா காலையில் வந்து அதுக்கு முன்னாடி நைட்டே நம்ம சொல்லிடுவோம், எனக்கு காலையில் சீக்கிரமாக போய் ஏதாவது மட்டனை வாங்கிட்டு வாப்பா, நீ தாப்பா போய் வாங்கணும், அப்படியே காய்கறியும் வாங்கிட்டு வந்துரு. நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா என்ன ஆகும், மட்டன் அவ்வளோ நல்லா இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன், எந்த காய்கறிகளும். ஸோ அப்போ டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, டைம் கேன் நாட் பி இன்வென்டோரிடு. டைமை வந்து நம்ம தயார் பண்ணவே முடியாது. டைம் அதோட போயிட்டு இருக்கும். டைம் அண்ட் டைட் வில் நாட் வெயிட் ஃபார் நோ மேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? அதாவது நேரமும் அலையும் ஒரு மனிதனுக்காக, ஒரு மனிதன்னா உடனே ஜெண்டர்ஸ் இதா எடுத்துக்கிறாங்க, எந்த வெயிட் பண்ணாது அது வாட்டுக்கு. ஓகேயா? ஸோ அப்போ டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த உள் சீரமைப்பில் அதுதான். அப்போ இந்த டைமுக்கு வரணும், கரெக்டான வண்டி எடுக்கணும், அது வண்டிக்கு முன்னாடி அந்த வண்டியெலாம் நல்லா கண்டிஷனில் இருக்கானா அதுக்கு முன்னாடி வந்து அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பார்க்கணும், ஏக்கச்சக்கமான இருக்கு. அப்போ மைனூட்டாக வந்து இதான் பேர்ட் சார்ட்னு சொல்லுவாங்க. இந்த நீங்கள் எம்பிஏல நீங்கள் படிச்சிருக்கீங்க அல்லது படிக்க போகிறீங்க அப்படின்னா பேர்ட் சார்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஏ டு பி, பி டு சி, அதே போல் அட் த சேம் டைம் ஆல்டர்னேட்டிவ் இது சைட் பை சைடாகவும் ஒரு சில காரியங்களை நம்ம செய்யலாம். ஆனால் இந்த காரியம் செய்யாமல் அடுத்த காரியம் செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபவுண்டேஷன் தோண்டாமல் வீடு கட்ட முடியாது. செவுரு வச்சு பிளாஸ்டர் பண்ணாமல் பெயிண்ட் அடிக்க முடியாது. ஓகே, ஸோ அப்போ இது முடிஞ்சால் தான் அது செய்ய முடியும். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் இது ஒன்று போகும்போது ஒரு சில இது கட்டடங்களில் வந்து ஒரே சமயத்தில் 2-3 வேலைகளை பண்ணலாம். isn't it? ஸோ இன்னொரு இடத்துல வந்து பிளாஸ்டிங் பண்ண போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பிளம்பிங் பண்ணலாம், வயரிங் இது பண்ணலாம், அதுக்கு இது பண்ணலாம். isn't it? ஸோ அப்போ இந்த ஒரு கம்பெனியில் நம்ம இது ஒன்று போகும்போது எது ஃபர்ஸ்ட் வரணும், எது அடுத்து வரணும், எது சைட் பை சைடாக செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃப்ளோ சார்ட் கிளியராக இருக்கணும்.
இந்த ஃப்ளோ சார்ட்டு, செக்லிஸ்ட் இது எல்லாமே உள் சீரமைப்புல வந்துடும். செக்லிஸ்ட்னா என்ன? யார் யார் என்ன எப்போ வர்றாங்க, என்ன டைமுக்கு வர்றாங்க, என்ன செய்யணும், எந்த வண்டி எடுத்துட்டு போறாங்க, இங்கேருந்து எங்கே எடுத்துட்டு போகணும். ஓகேயா? ஸோ இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ் அவர் ரீசெண்டாக கூட பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு. ஒரு சாதாரண கட்ட வண்டியிலிருந்து பெரிய கோடீஸ்வரனான ஏபிடி பார்சல் சர்வீஸ் போட்டு பாருங்க. அவ்வளோ ஒரு அருமையா வந்து அவர் ஏபிடி பார்சல் சர்வீஸ், அதுவும் வந்து லாஜிஸ்டிக் சப்போர்ட் தான். ஸோ அப்ப அவர் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளா வந்திருக்கிறாரு அப்படின்னா, அப்ப அவர் உள் சீரமைப்பு அவர் நல்லா அழகா பண்ணியிருக்கிறாரு. உள் சீரமைப்பை ஒழுங்கா பண்ணலைன்னா நம்ம எந்த ஒரு கம்பெனியும் ஒரு பெரிய லெவல்ல வரவே முடியாது. அதனாலதான் என்ன சொல்றாங்க, சரியான மனிதர்கள் சரியான இடத்திலே இருக்கணும். அப்ப நாம் வேலைக்கு ஆட்களை வைக்கும் பொழுது சரியான நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுவும் சரியான இடத்துல நல்ல சரியான ஒரு நபரை வந்து எதுவுமே வேலையை அவர் நல்ல வேலை வைப்பாரு, ஆனா வேலையே பார்க்காத ஒரு இடத்துல போட்டீங்கன்னா அது நல்லா. அப்ப இந்த கரெக்டானது அதான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி இது எல்லாத்தையும் வந்து யூ ஹாவ் டு கீப் யுவர் ஹவுஸ் இன் ஆர்டர், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. உள் சீரமைப்புனா இந்த இன்டர்னல் அலைன்மெண்ட்னா வேற ஒண்ணுமே கிடையாது சார். யூ கீப் யுவர் ஹவுஸ் இன் ஆர்டர் இன்சைட், அவ்வளவுதான். அப்புறம் தான் எக்ஸ்டர்னல், அதுதான் ரெண்டாவது. ஓகேயா? எக்ஸ்டர்னல் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரையாரிட்டிஸ். ஓகேயா? அப்போ வெளியில் இப்போ வந்து நம்ம கம்பெனிக்கு உள்ள மேனேஜர்ஸ், உள்ளவங்க, சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஆல் அதர் ஸ்டாஃப்ஸ். இதுக்கு அடுத்து ஓகேயா, தென் யூ ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் யுவர் கம்பெனி வேர் யூ மூவ் either the parcel or whatever it may be. இந்த ஒரு இதாக இருந்தாலும் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் பொருட்களை எடுத்துட்டு போகணும், அங்க இருந்து எடுத்துட்டு வரணும், அது வரணும். அப்ப இங்க வந்து என்னன்னா, இட் ஹாஸ் லாட் ஆஃப் கொலாபரேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரியா? இப்போ ஒரு பொருளை எடுத்துட்டு போறீங்க, அதை ஒரு இடத்துல போய் ட்ராப் பண்ணணும். ஓகேயா? அது கரெக்டான டைமுக்கு போகணும், கரெக்டான டைம்ல அவங்க இறக்கணும், அது அங்கிருந்து ரிலீஸ் ஆகி வரணும். இதுதான். அப்ப அதுவும் கரெக்டா இருக்கணும். என்ன டைம், என்ன எந்த ரோடு, எந்த இது, எவ்ரிதிங் ஹேஸ் டு பி பக்கா. ஸோ திஸ் இஸ் அனதர் சேலஞ்ச். பிகாஸ் எல்லா நேரத்துலையும் எல்லாமே கரெக்டாக இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வாட் இஸ் தட், பெரிய பேரழிவு, இந்த மழை வெள்ளத்தினால, புயல்னால, இதை எப்படி அவங்க இதுதான். ஸோ இந்த நெக்ஸ்ட் இஸ் மேனேஜிங் காஸ்ட் ஃபார் ஹெல்தி ப்ராஃபிட்டபிள் க்ரோத் ஆஃப் த கம்பெனி. ஒரு கம்பெனி நல்லா வளரணும், நல்ல லாபம் அடையணும், நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னா அது யூ ஹாவ் டு மேனேஜ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மேனேஜ்? மேனேஜ் மீன்ஸ் ஒன்றும் இல்லை. வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் த மேனேஜர்? ஹி ஹாஸ் டு பிளான், ஹி ஹாஸ் டு எக்ஸிக்யூட். பிளான் பண்ணணும். மேனேஜிங் இஸ் யூ ஹாவ் டு மேனேஜ் அப்படிங்க போகும்போது அதான் அந்த லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், மேலாண்மை அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஒரு இது நான் பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி, பிளான்னா அதில் எக்கச்சக்கமான பிளானிங் இருக்கு. ஸோ அந்த பிளான் யார், அப்போ அசைன் பண்ணணும் ஆட்கள். அதுதான் கரெக்டான பீப்புள் கரெக்டான இடத்துல இருக்கணும். அப்போ பிளான் பண்ணி அசைன் பண்ணணும், அதுக்கு தேவையான காஸ்ட் இது கொடுக்கணும், இந்த காஸ்ட் கரெக்டா வந்து அது செலவழிஞ்சிருக்கான்னு பார்க்கணும், அதை ஆடிட் பண்ணணும், அதை ப்ரெசென்ட் பண்ணணும், லாபம் என்னன்னு இது பண்ணணும், பப்ளிஷ் பண்ணணும். அப்பதான் வந்து எல்லாமே வரும். ஸோ அப்போ ஹியர் these are another challenges. So managing, so you have to manage all the things. So கரெக்டான பீப்புள் இருக்கணும். தென் ஒர்க் ஃபோர்ஸ் அவைலபிலிட்டி. ஓகேயா? தொழிலாளர்கள். ஓகேயா? நம்மளுக்கு மிக முக்கியமானது தொழிலாளர்கள். இந்த தொழிலாளர்கள் வந்து நம்ம வந்து அவைலபிலிட்டி இருக்கணும். இப்போ உங்களுக்கே தெரியும், நிறைய வேலைகள் இருக்கிறது, ஆனா வேலையாட்களோ குறைவு. அதாவது என்ன அப்படின்னா, அந்த வேலை செய்யக்கூடிய ஸ்கில்லுடைய நபர் இருக்கணும். இல்லாட்டினா மிக கடினம். இப்போ பெரிய ட்ரக்கை ஓட்டணும், ஓகே நான் கார் ஓட்டுவேன், நான் ட்ரக்கை ஓட்டணும்னா அதுக்கு ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் எடுத்துருக்கணும்.
அது இருக்கா? ஸோ அப்போ ஒர்க் ஃபோர்ஸ் அவைலபிலிட்டி தான் இது இங்க வந்து ரொம்ப அனதர் பிகஸ்ட் சேலஞ்சஸா இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சப்ளை செயின் மேனேஜர்ஸ், லாஜிஸ்டிக் மேனேஜர்ஸ், அந்த டீம் ஆஃப் லாஜிஸ்டிக் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ பாருங்களேன், இதுல எவ்வளோ போஸ்டஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த லொஜிஸ்டிக் அப்படிங்கிறது, இந்த தளவாடங்கள் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து இது மிகப்பெரியது. இதுல நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வேலை வாய்ப்புகள் வந்து இப்ப ஆட்கள் குறைச்சிருக்காங்க, முடியல. அப்ப இதுல நிறைய பேரை ஸ்கில் மெருகேத்தணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வரலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கீ சேலஞ்சஸ் மை டியர் beloved students. Okay, and the key thread to effective logistic management. Yeah, அதாவது ஒரு பயனுள்ள தளவாடங்கள் மேலாண்மைக்கு என்னென்னது, ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா திறமையான போக்குவரத்து. நான் சொன்னேன்னா இல்லையா, இப்போ லொஜிஸ்டிக்னாலே நம்ம கண்ணுக்கு வருது நிறைய லொஜிஸ்டிக் சப்போர்ட். அதாவது இப்போ லொஜிஸ்டிக் சப்போர்ட் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஃபாரின்ல இருந்து வர்றாரு, ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு வர்றாரு, ஒரு ஒரு பேஜ் ஒரு இது கொடுக்குறாரு, ஒரு லெக்சர் கொடுக்குறாரு அப்படின்னா, ஏர்போர்ட்ல இருந்து யார் கூட்டிட்டு வரா, அதுதான் லொஜிஸ்டிக் சப்போர்ட். அவர் கேட்பாரு, ஹேவ் ஐ காட் அ லொஜிஸ்டிக் சப்போர்ட் ஃப்ரம் ஏர்போர்ட் அப்படின்னா, அதுதான் அப்போ அவரை பிக்கப் பண்ணிட்டு வந்து அவரை ஹோட்டலில் வைக்கணும், அவருக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், முன்னாடியே அரேஞ்ச் பண்ணணும், அவருக்கு டிக்கெட், அப்புறம் அவர் எப்போ போறாரு அங்கிருந்து கூப்பிட்டு போகணும், இதுதான் லொஜிஸ்டிக். அப்ப இது ஒரு ஸ்மால் சின்னதா சொல்றேன். அப்ப இங்க என்னன்னா, எஃபிஷியன்ட் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு தேவை. டிரான்ஸ்போர்டேஷன் அதான் முன்னாடியே சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஓகே, ஒரு வணிகத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இட்ஸ் அ காமர்ஸ் அண்ட் இ-காமர்ஸ் as a business activity. This is a business activity. Business activity na enna? Buying and selling. You buy goods and materials and you sell the same materials, isn't it? Goods. அப்ப இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு என்ன வேணும்? போக்குவரத்து வேணும். அதை தான் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், you need to plan from macro transportation to micro transportation. ஒரு பெரிய கப்பல்ல இருந்து ஒரு சாதாரண ஒரு பைக்ல இருந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் இந்த ஒரு பொருள் இருக்கு பாத்தீங்களா, வீட்டுக்குள்ள வருதுல்ல, அந்த ஒரு பொருள் எங்கேயோ தயார் பண்ண இருக்கும். இப்போ உங்களுக்கே தெரியும், சைனால இருந்து தான் நிறைய பொருட்கள் வருது. அந்த பொருள் சைனால தயார் பண்ணது நம்ம வீட்டு வாசல்ல இந்த இந்த சாவடியில ஒரு வீட்டுல இருந்து ஒரு இல்லாட்டினா இங்க இன்னும் சென்டர்லயே நான் வந்து ஒரு இதை நான் அடிச்சு எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னா வரும். கரெக்டா டோர் டெலிவரி. பைக் வாலா வில் கம் அண்ட் கிவ் யூ that is. அப்ப ஒரு சில கம்பெனிஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ண உடனே வந்து ஒரு 5 ஹவர்ஸ்ல கொடுக்குறாங்க. நம்ம எப்படி கடைக்கு போய் உடனே வாங்கிட்டு வரோம்ல, அது போல நீங்க ஆர்டர் பண்ண 2வது நிமிஷத்துல ஒரு பொருட்கள் வருது அப்படின்னாலே அது ஒரு மிகவும் ஒரு திறமையான போக்குவரத்தை கொண்டதாக இருக்கிறது. அவ்வளவுதான் எஃபிஷியன்ட் டிரான்ஸ்போர்டேஷன். சார் வித்தின் 10 minutes, வித்தின் 15 minutes ஒரு மருந்து வேணும் எனக்கு, உடனே இது பண்ணுங்க. எப்படி அது சாத்தியம்? அங்கங்க இப்ப எல்லாரும் இப்ப என்ன, உங்களுக்கே தெரியும், நீங்க டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா பெரிய பெரிய சிட்டிஸ்க்கு வெளியில வந்து கோடவுன் இப்ப வந்து ஒரு பெரிய இதா வந்து, இதுவும் லாஜிஸ்டிக் சப்போர்ட் தான். கோடவுன் இப்ப அதான் பேப்பர்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்துட்டீங்கனாலே, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல அவுட்டோர்ல ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கருக்கு தேவையான இடம் வேண்டும். எதுக்கு? இஸ் ஃபார் கோடவுன் தான். இப்ப என்ன பண்றாங்க, அங்கங்க இருந்து வரக்கூடிய பொருட்களை அந்தந்த சிட்டிஸ்ல இது தேக்கி வச்சிடுறாங்க. அப்ப கஸ்டமர்ஸ் கேட்கும் போது அந்த பக்கத்திலேயே வித்தின் இன்சைட் 1 days உங்களுக்கு டெலிவரி ஆயிரும். அவ்வளவுதான். அங்க அந்த கோடவுனுக்குள்ள எத்தனை பேர் சிஸ்டத்துல உட்காந்துருப்பாங்க தெரியுமா?
நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. டெலிவரி அங்க இங்க இருந்து வர டக்கு 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 டக்குன்னு அங்க பார்சலுக்கு ஆள் இருக்கும். ஒரு பெரிய கபர்ட் எல்லாம் இருக்கும். அந்த கபர்ட்ல இருந்து எல்லாமே வந்து கரெக்டா இன்வென்ட்ரியோட இருக்கும். கரெக்டா இந்த இது டக்கு 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 டக்குன்னு என்ன பாஸ், இதுதான் எஃபிஷியன்சி. அண்ட் இஃப் யூ ஆர் எஃபிஷியன்ட் யூ வில் பி effective. You can be effective. If you are not trained, you cannot be efficient. ஸோ அப்போ இங்கே வந்து என்னன்னா, திறமையான போக்குவரத்து இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சந்தையை தட்டி தூக்கிடலாம், அவ்வளோதான். அப்போ அதுதான் இங்கே. அப்போ இந்த லாஜிஸ்டிக் வந்து ரெண்டாவது கஸ்டமர் மேனேஜ்மெண்ட். கஸ்டமர் மேனேஜ்மெண்ட், வாடிக்கையாளர் மேலாண்மை. இந்த ஒவ்வொரு கம்பெனிலையும் நீங்க போய் பார்த்துக்கிட்டீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. கஸ்டமர் வந்து அவங்களுடைய இதே வந்து அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கணும். வாங்க மேடம், இப்போ நீங்க ஒவ்வொரு பெரிய பெரிய கடைகள் எல்லாம் வந்து நல்ல அழகான நபர்களை முன்னாடி வச்சுட்டு வணக்கம் பாருங்க என்ன வேண்டும் எங்க அப்படின்னா சொன்னோன்னா மேல போங்க, ரொம்ப அழகா பவ்யமா அவங்களுக்கு they are trained for that. ஸோ இங்க அப்ப வாடிக்கையாளர் மேலாண்மைங்கிறது வந்து ரொம்ப அதே போலதான் இந்த லாஜிஸ்டிக். ஸோ பிகாஸ் சி வித்வுட் கஸ்டமர் நோ பிஸ்னஸ். அப்ப கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட், கஸ்டமர் ஃபீட்பேக் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க கஸ்டமர் உங்களுக்கு இல்லைன்னா கம்பெனி இல்லை. அப்ப கஸ்டமருக்கு தான் வந்து உங்களுக்கு, அதுதான் காந்தியே சொல்லியிருக்காங்க, கஸ்டமர் தான் வந்து ஒரு கம்பெனிக்கு தெய்வம், அவங்கள நல்லா வச்சுக்கணும். ஆனா என்ன அப்படின்னா ப்ராப்ளம் என்னன்னா, அந்த கஸ்டமர் கேர் பண்றதுக்கு ஒரு சில கம்பெனில ரொம்ப கரெக்டான நபர்களை கரெக்டான இடத்துல வைக்கணும். இதுக்கு பிடித்த நபர்களை நம்ம போடணும். ரொம்படியா வந்து ஒரு சிலருக்கு பேசவே பிடிக்காது, ஒரு மனிதர்களை பார்க்கவே பிடிக்காது அப்படின்னா அவங்கள போட்டுக்கிட்டு கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீஸ்ல போட்டா, மேனேஜ்மெண்ட் போட்டா அது வந்து நல்லாவே இருக்காது. அந்த ஒரு நபர் செய்யறதுனால என்ன ஆகும்னா, அந்த கம்பெனிக்கு வந்து ஃபைனலா வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே, அட் த எண்ட் ஆஃப் தி இயர் யூ வில் சி அவர் ஒவ்வொரு இடத்துலையும் அதான் கஷ்டம் சரியில்லை. அதனாலதான் நாங்க வேற இடத்துக்கு போனோம். இப்ப நம்மளே ஒரு கடைக்கு போறோம், அதனால முகம் சிரிப்போடு நம்மளை இது பண்ணி சொல்லுங்க சார், இல்லை சார் அப்படி இல்லை, இல்லை விடுக்குன்னு பேசுனா எப்படி இருக்கும்? அப்ப யாருமே அந்த கடைக்கு போக மாட்டாங்க. அப்ப that gets defeated. ஸோ அதுக்கு அடுத்தது பிஸ்னஸ் ப்ராசஸ் பிளானிங். இது அனதர் இம்பார்ட்டன்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்ல. ஃபார் எஃபெக்டிவ் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்ல இதை கரெக்டா திட்டமிடணும். அதான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன், நிறைய திட்டமிடல் என்பது வந்து என்னது, பிளான் பண்ணணும். ஏன் அதான் வடிவேல் என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்கும் பிளான் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு டிசைர், யூ ஹாவ் டு பிளான். பிளான் பண்ணணும்னா எவ்வளவு வரும், எங்க யாரு என்ன எல்லாமே மைனூட்டா எந்த டைம்ல அது எல்லாத்தையுமே நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா கிளியரா. ஒருத்தர் பிசினஸ் பிளான் பண்ணிட்டு தான் போக முடியும். பிளான் பண்ணாம கண்ணை மூடிக்கிட்டு செஞ்சிடலாம், அதெல்லாம் பார்த்துடலாம், அது வரட்டும் அந்த டைம்ல, நோ 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 பிசினஸ். ஓகேயா? அப்ப எல்லாமே நல்லா அழகா செயல்முறை, அதான் ஃப்ளோ சார்ட் இருக்கணும். திட்டமிடல்ல முக்கியமானது ஃப்ளோ சார்ட். நான் அந்த PERT டயக்ராம் சொன்னேன்னா இல்லையா, அது போலதான். ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் வாட், ஹவு டு டூ இட், ஹூ வில் டூ இட், பை வாட் டைம் இட் வில் கெட் ஓவர், பை வாட் டைம் இட் வில் பி கெட்டிங் டெலிவரி. இதை நம்ம வந்து கஸ்டமருக்கும் தெரியப்படுத்தணும். ஸோ இன்னைக்கு உங்க இது வந்து பேக் ஆயிடுச்சு, ship already we have shipped it, within 3 days you will get it, you know. so இது எல்லாமே வந்து கிளியரா கொடுக்கணும்ல, அதான். so and then what is that, improving supply chain visibility, விநியோக சங்கிலி தெரிவு நிலையை மேம்படுத்த. இப்ப சொன்னா இல்லையா, so okay I just order it, so எங்க வருது, எங்க இருந்து இப்ப எங்க வந்து ரீச் ஆயிருக்கு. இப்ப போஸ்டல் நம்ம இந்தியன் போஸ்டே வந்து எவ்வளவு அழகா அந்த விநியோக சங்கிலி தெரிவு நிலையை மேம்படுத்து, இம்ப்ரூவிங் சப்ளை செயின் விசிபிலிட்டி. போஸ்டல் நம்ம இந்தியன் போஸ்ட் ரொம்ப அருமையால கொண்டு வந்திருக்காங்க. அதே போலதான் மற்ற கொரியர் எல்லாம் அது போலதான். அந்த இது எல்லாமே லாஜிஸ்டிக் தான்.
ஸோ அப்ப நம்ம ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்கல்ல உங்களுக்கு, இந்த நம்பர்ல நம்ம அடிச்சோம்னா நம்ம பொருள் எங்க இருக்கு, நம்ம அதான். ஸோ இதுதான் விசிபிலிட்டி இஸ் a hallmark of effective business. எதையும் மறைச்சு கிரிச்சு நோ. எஸ், யூ ஆர் ஏபிள் டு know where your goods is, where your materials are getting transported, so you can track it. Okay, fine. Then workforce management, தொழிலாளர் மேலாண்மை. அதுக்கு அடுத்தது மிக முக்கியமானது வந்து தொழிலாளர் மேலாண்மை. So you have to manage the workforce. பார்த்தோமா இல்லையா, logistic, அதாவது you have a beautiful building, beautiful business, but your workforce are not that much talented அப்படின்னா, then that business you cannot do it. You cannot win that. So that is. Then technological development, தொழில்நுட்ப வளர்ச்சிகள். You have to keep apace with the technology. அந்த டெவலப்மெண்ட் போயிட்டே இருக்கு. இப்போ வந்து டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இப்போ எவ்வளோ வளர்ந்துருச்சு. இப்போ யூ நோ தட் வி ஆர் லிவிங் இன் த ஏஜ் ஆஃப் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த இதுக்கு வந்துட்டோம் நம்ம. அப்ப இப்போ they are going to, they already, most of the companies they have already adapted chatbot. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்துருச்சு. இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏத்தாப்புல கம்பெனியும் வந்து என்ன செய்யணும்னா அதை அடாப்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். அடாப்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை நான் அந்த காலத்தில் நான் இது பண்ணேன், இதுதான் கரெக்டு அப்படின்னு நீங்கள் சிஸ்டம் இல்லாமல் எது இல்லாமல், இப்போ யாராவது எந்த கம்பெனியாவது பாருங்கள், இன்டர்நெட் இல்லாமல் ஏதாவது பாருங்கள், வாட்ஸ்அப் இல்லாமல் ஏதாவது பாருங்கள், social media, everybody they have started having. ஏன் பிசினஸ்க்கு எதுக்கு social media? This is now even the government is depending upon the social media for its effective response. ஸோ அப்போ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகளை பேச வர்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே மாரி அதை வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்து நம்ம, அல்லது எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்கள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்டேட் பண்ணலைன்னா we are out of the race and out of the business and out of the logistic management. ஸோ என்னென்ன பெஸ்ட் டெக்னாலஜி வருதோ அதை நம்ம வந்து அப்படியே we have to one step ahead இருக்கணும். பிஸ்னஸ்னா உங்களுக்கே தெரியும், காம்படிஷன். இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணும்னா அடுத்து இதை விட நீங்க ஒன் ஸ்டெப் அஹெடா இருக்கணும், ஒன் ஸ்டெப் திங்க் பண்ணிட்டு இருக்கணும். இந்த R&D, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல என்னென்னலாம் இப்ப இதாகிட்டே இருக்கு, அதை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நல்லா பெஸ்டா இருந்துச்சுன்னா அடாப்ட் பண்ணிக்கிறணும், வாங்கிக்கிறணும். அடாப்ட் பண்ணிட்டு நீங்க ஆளா இருக்கணும். யூ ஷுட் பி a pioneer in that. ஸோ பிஸ்னஸே வந்து என்னன்னா யூ ஹேவ் டு பி a pioneer. If you are a pioneer, and you will really win the race, and you will be the number one in the industry. So then regulatory compliances. Okay, ஒழுங்குமுறை இணக்கங்கள். ரெகுலேஷன்னால என்ன? ஒழுங்கு. ஒழுங்குனா இங்க எங்க வரும்? யாரை ஒழுங்குபடுத்துவா? அரசு கம்பெனியை ஒழுங்குபடுத்தும். ஏன்னா கம்பெனி வந்து அவங்களுடைய வேலையாட்கள் அந்த இதெல்லாம் வந்து அது இன்டர்னல் இது. அதுதான் வந்து நான் முன்னாடி சொன்னனால இன்டர்னல் அலைன்மெண்ட் அதுக்குள்ள வந்துடும். இங்க ரெகுலேட்டரி கம்ப்ளைன்சஸ்னா நம்ம தொழில் தொடங்குறோம், நம்ம தொழில் வைத்திருக்கிறோம், பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா அது ஒரு நாட்டுக்குள்ளதான் இருக்கும். நீங்க வந்து ஆகாயத்திலேயோ அல்லது வந்து இதுலயோ வந்து ஒரு நாட்டுக்குள்ள இல்லாத ஒரு இடத்துல நீங்க பிஸ்னஸ் பண்ண மாட்டீங்க. அப்ப நீங்க பிஸ்னஸ் பண்ற இடம் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு நாடா இருக்கும். அப்ப அந்த நாட்டுக்குரிய சட்ட திட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அதை கடைபிடிக்கலைன்னா அப்படின்னு கேட்கலாம். கடைபிடிக்கலைன்னா என்ன ஆகும்? இப்ப நீங்க பாக்குறீங்களா பேப்பர்ல எல்லாம் அதுதான் நடக்கும். ரெய்டு வரும், நீங்க ஒழுங்கா இன்கம் டேக்ஸ் கட்டல, நீங்க வந்து இது பண்ணல, நீங்க ஒழுங்கான லைசன்ஸ் வாங்கல, நீங்க
இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு கம்பெனி தொடங்கணும், ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்கணும்னா அதுக்கு எந்தெந்த மினிஸ்ட்ரிலாம் நம்ம நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கணும். ஒரு இடம் அப்படின்னா இது ஈவன் சோஷியல், ஈவன் லோக்கல் நீங்க லோக்கல் கவர்மெண்ட் பாடியில வாங்கணும். மக்கள் உங்களுக்கு அது ஒத்துழைப்பு கொடுக்கணும். மக்கள் போராட்டம் நடத்தினா அது நடக்காது. இப்ப பரனூர்ல ஒரு பெரிய ஏர்போர்ட் வருது, அதுவும் லாஜிஸ்டிக்ல தானே. ஆனா மக்கள் எதிர்க்கிறாங்க. அதே போலதான் தூத்துக்குடியில அந்த எடுத்தாங்க காப்பர் இது. அதே போல கூடங்குளம் அணுமின் நிலையம். அப்ப மக்களுடைய செல்வாக்கும் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்ப இங்க என்ன அப்படின்னா, you have to follow the rules and regulations of the land. அவ்வளவுதான். நீங்க எனக்கு தெரியாது, நான் படிக்கல, இது எனக்கு உண்மையாவே நாங்க அதுக்குன்னு நீங்க ஆட்களை லாயர்ஸ் உங்களுக்கே தெரியும், வாட் ஆர் த திங், எஸ் டேக், இது எல்லாத்தையும் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாதான் இது பண்ண முடியும். So you cannot skip this regulatory compliances that I don't know like that. It simply you can't tell that. நீங்க சொல்ல முடியாது. So regulatory compliance. Then environmental issues. அதுக்கு அடுத்து என்னது, environmental issues. இதுவும் அந்த ரெகுலேட்டரி கம்ப்ளைன்சஸோட நம்ம சேர்த்துக்கலாம். பட் இங்க என்ன அப்படின்னா, என்வாயர்மெண்டல் இஷ்யூஸ் இப்போ உங்களுக்கு டீக்ரடேஷன், என்வாயர்மெண்ட் டீக்ரடேஷன், குளோபல் வார்மிங், டிப்ளீஷன் ஆஃப் திஸ் ஒன், ஓசோன் லேயர் டிப்ளீஷன். இதனால என்ன ஆகுது, உங்களுக்கு காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச். இப்போ ரீசெண்டா கூட கிளைமேட் சேஞ்ச் COP28 இதுல ஒரு நாட்டில் நடந்துச்சு. சொல்லுங்க பாப்பா, எந்த நாடுன்னு? UAE. ஓகேயா? அப்போ ஒவ்வொரு வருஷமும் பெரிய பெரிய தலைவர்கள் என்ன பண்றாங்க, எல்லா நாட்டு தலைவர்களும் சேர்ந்து, முக்கியமான G20 தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது எல்லாரும் சேர்ந்து இந்த காலநிலை மாற்றத்தை எவ்வாறு நாம் குறைக்கணும். ஸோ உங்களுக்கு கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன், கார்பன், இதெல்லாம் குறைக்கணும்னா யார் குறைக்குது, எப்படி குறைக்கிறது, இது எப்படி? எங்க இண்டஸ்ட்ரி நிறைய இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்வாயர்மெண்ட் டீக்ரேடிங், ஏர் பொல்யூஷன் வரத்தான் செய்யும், லேண்ட் பொல்யூஷன் வரத்தான் செய்யும். எக்ஸ்டர்னாலிட்டிஸ் சொல்லுவாங்க. ஒருத்தர் நுகர்வதற்கு இன்னொருத்தர் அவங்களுடைய எக்ஸ்கியூஸ் மீ சாரி, இப்ப அதான் பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி, நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த என்வாயர்மெண்டல் இஷ்யூஸ் வந்தாலே, இப்போ ஒரு இடத்துல இண்டஸ்ட்ரி வருது, அதான் இந்த கூடங்குளம் அலுமினியம் நிலையமா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், எதுக்காண்டி மக்கள் போராடினாங்க? ஓகே, நீங்க தயார் பண்ண எலக்ட்ரிசிட்டி மற்ற இடங்களுக்கு போகுது, ஆனா எங்க இடம் பொல்யூட் ஆகுது, நாங்க மீன் பிடிக்க முடியலையே, நாங்க இது பண்ண முடியலையே அப்படின்னு பயங்கரமான போராட்டம் பண்ணாங்க. அப்புறம் இதெல்லாம் இது பண்ணி ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி அப்படி இதாச்சுல. அப்ப ஒருத்தருடைய நலன் இன்னொருத்தருடைய நலனை பாதிக்க கூடாது. அதுதான் நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி. நான் ஒன்னா நுகர்றேன், என்னுடைய நுகர்வு மற்றவர்களுடைய நுகர்வை பாதிச்சுச்சுன்னா தட் இஸ் நாட் குட். ஃபார் எக்ஸாம்பிள், அதைத்தான் சொல்லுவாங்க பப்ளிக் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த எந்த வித பப்ளிக் குட்ஸையும் இந்த தொழிற்சாலைகள் தீமை செய்யக்கூடாது, பொல்யூட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஒழுங்குமுறை ஆணையங்கள் நிறைய இருக்கு. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் குட்ஸ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஏர், பியூர் ஏர். ஆனா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப டெல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன, இது அங்க வாழவே முடியாத சூழ்நிலை இருக்கு. ஏன்? அங்க பயங்கர ஏர் பொல்யூஷன் பயங்கரமா இருக்கு, தெரியும் உங்களுக்கு. அப்ப ஒரு பியூர் ஏர்ங்கிறது பப்ளிக் குட், isn't it? இப்ப நானும் ஒரு ஏழையும் நுகரலாம். ஏழை நுகர்றதுனால பணக்காரனுக்கு இல்லாம போறது கிடையாது, இல்ல அவங்க நுகர்றதுனால இவங்க குறைஞ்சு போறது கிடையாது, எல்லாருக்கும் கிடைக்குது. திஸ் இஸ் பப்ளிக் குட். சோ அப்ப ஆனா இந்த பப்ளிக் குட ஒரு இதை ஒரு பியூர் ஏர், ஒரு காலத்துல உங்களுக்கே தெரியும் வாட்டர்.
நம்ம எங்க வேணாலும் எந்த வீட்டுல வேணாலும் தட்டி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குமா அப்படின்னா உடனே சந்தோஷமா ஒரு செம்பு நிறைய எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. ஆனா இப்ப வந்து என்ன, நீங்க எங்க வேணாலும் தண்ணியே கேட்க முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலயுமே வாட்டர் இப்ப விக்குது. அந்த இடத்துலாம் எங்க வாங்கி குடிக்கலாம். இப்ப வாட்டர் இஸ் கமர்ஷியலைஸ்ட் because it is polluted. In the same way, யாரும் கம்ப்ளீட்டா பொல்யூட் ஆயிடுச்சுன்னா that will be commercialized, isn't it? ஸோ அப்ப அது வராத சூழ்நிலை வந்து வரணும். ஸோ அந்த தான் நான் இப்போ இதெல்லாம் பார்த்தது தான், அதை ஒரு ரீகேப் மாதிரியே நம்ம பண்ணோம்னா முடிஞ்சிடும். இப்போ எஃபிஷியன்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம பார்த்தோமா இல்லையா, அந்த கீ த்ரெட்ஸ் எஃபெக்டிவ் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து என்னென்ன அப்படிங்கும்போது எஃபிஷியன்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதில் கட்டிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், போக்குவரத்து செலவுகளை குறைத்தல். இப்போ ஒரு குட்ஸ் வந்து அதிகமான காசு ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி 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 நம்ம இடத்துக்கு வரப்போகும்போது அதனுடைய, ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற செலவுகள் அது இருக்கு பார்த்தீங்களா, அந்த செலவுகளை கொஞ்சம் குறைச்சிட்டாங்களே அந்த ஒரு பொருளுடைய விலை குறைஞ்சிரும். அப்ப அது ரொம்ப ஒரு முக்கியமானது. ரெடியூசிங் கேரியர்களை குறைத்த. ரெடியூசிங் கேரியர்ஸ்னா என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர்றாங்கல்ல. இப்போ வந்து ஒரு சின்ன பொருளுக்காண்டி ஒரு சென்னையில இருந்து இங்க வந்து ஒரு சின்ன பொருளுக்காண்டி ஒரு பெரிய லாரி அப்படி தேவையில்லை. அது இன்னொரு இதுன்னா அதோட அது கொலாபரேஷன். அதுதான் ஓகேயா. எந்தெந்த அளவுக்கு நம்ம வந்து இதை குறைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம குறைச்சோம்னா பொருள் வந்து அதான் போக்குவரத்துல கன்சாலிடேட்டிங் ஷிப்மெண்ட், ஏற்றுமதிகளை ஒருங்கிணைத்து. ஒரு சில டைம்ல வந்து இந்த கன்சாலிடேஷன், கோஆர்டினேஷன் இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா, கோஆர்டினேஷன் இல்லாட்டினாலே அங்கு பெரிய பொருள் செலவு வரும், காஸ்ட் அதிகமாகும். கோஆர்டினேட் பண்ணிட்டாலே போதும். ஏற்றுமதிகளை அங்கங்க ஒருங்கிணை. அண்ட் ஃபிளீட் மேனேஜ்மெண்ட் ரூட்டிங் சாஃப்ட்வேர், கடற்படை மேலாண்மை ரூட்டிங் மென்பொருள். இந்த மென்பொருள் சாஃப்ட்வேர்னா மென்பொருள், அந்த ரூட் போறதுக்குரிய அந்த கடற்படையினுடைய இது, அந்த ரூட் அதுக்கும் வந்து என்னது, அந்த போக்குவரத்து தானே, அதையும் நம்ம கிளியரா. தென் ஃபியூயல் காஸ்ட், எரிபொருள் செலவுகள். உங்களுக்கே தெரியும், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வார் நடந்துச்சுன்னா உடனே வந்து ஒரு பொருளினுடைய விலை வந்து என்ன ஆகும், காஸ்ட் ஆகும். ஏன்? பிகாஸ் ஆஃப் இந்த சப்ளை செயின் டிஸ்டர்ப் ஆகுறது. இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீனின் வார் நடக்குது. இங்க மதுரையில குளத்தூர்லயோ அல்லது வந்து இந்த சாவடியிலயோ ஒரு பொருள் காஸ்ட்லி. அது ஏன்? அங்க வார் நடக்குது. சரி, என்னையா சம்பந்தம் அங்க வார் நடக்கிறதுக்கு இந்த பொருளும்? ஏன் இந்த மெட்டீரியல், அதுக்கு தேவையான முக்கியமான மெட்டீரியல். உங்களுக்கே தெரியும், கொரோனா வந்தது. அந்த கொரோனா என்ன ஆகுது, சப்ளை செயின் கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப்டட். அதனால என்ன ஆகுது, எல்லாம் இருந்தும் சிப்பு கிடைக்கலங்க. அதனால கார் டெலிவரி பண்ண முடியல, அதனால இந்த இது கொடுக்க முடியல, அதனால லேப்டாப்ஸ் இதெல்லாம் ரொம்ப லேட்டா டெலிவரி பண்றாங்க. சி, சிப் ஒரு சின்னது, that is very important. நீங்க எல்லாம் முடிச்சாச்சு. so this is what the thing is. அது ஏன் ஒரு வார் நடக்குது அப்படின்னா, அதிகமா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சைனா அண்ட் தாய்வான்ல இருந்து அதிகமான சிப்ஸ் அங்க இருந்து நம்ம இறக்குமதி பண்றோம். அதே போல அவங்களுக்குள்ள வார் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா இதாகும். War between China and Taiwan, suppose, God forbid, won't take place, should not take place, but if that takes place, there will be complete disruption. Yes, in supply chain. அந்த சங்கிலி இதுல வந்து கம்ப்ளீட்டா தான். ஏன்னா we are completely dependent upon China. அதனாலதான் இப்போ ரீசெண்டா எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபார் எவ்ரிதிங் we are dependent upon China. அண்ட் சைனால கொரோனா வந்துச்சு. கொரோனா அவங்க லாக்டவுன் பண்ணாங்க. அந்த லாக்டவுன்னால எல்லா இடத்துலயும் பொருட்கள் வந்து தட்டுப்பாடு ஆயிடுச்சு, எதுவுமே பண்ண முடியல. அப்ப if you are dependent upon one place and it is not good, so அதனாலதான் வந்து என்ன அப்படின்னா அங்கங்க ஒருங்கிணைக்கணும். அப்ப வெவ்வேறு இடங்கள்ல ஒரே இடத்துல எல்லாத்தான், டோன்ட் புட் யுவர் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்னு சொல்லுவாங்களா இல்லையா, அதுதான். அதே போலதான் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட், வாடிக்கையாளர், என்ஹான்சிங் கஸ்டமர் சர்வீஸ், வாடிக்கையாளர் சேவையை மேம்படுத்தணும்.
இதுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு பாடத்திட்டங்கள் இருக்கிறது. எப்படிலாம் வந்து கஸ்டமர்ஸை வந்து அவங்கள இது மேன்மைப்படுத்தணும், அவங்கள எப்படி வந்து நம்ம நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கணும். அதனாலதான் அவங்களுக்கு வந்து ஒரு கார்டு கொடுக்குறாங்க. கார்டு நீங்க இவ்வளவு வாங்கினீங்கன்னா இவ்வளவுக்கு வந்து உங்களுக்கு நீங்க ஸ்பெஷல் கஸ்டமருக்குன்னு ஒரு தனி ரிபேட் வச்சிருப்பாங்க. வேல்யூடு கஸ்டமர்னு சொல்லுவாங்க. See, these are all the terms that they use to attract customers, isn't it? ஸோ அதே போல் பெட்டர் கஸ்டமர் சர்வீஸ், சிறந்த வாடிக்கையாளர் சேவை ரொம்ப நல்லா இருக்குப்பா. அங்கே போனோம்னா உண்மையாகவே ஒரு இதுக்கு போன மாதிரியா இருக்கு. அவ்வளவு நல்ல மரியாதை கொடுத்து எந்த இதுவும் இல்லாமல் சிரித்த முகத்தோடு, இல்லைன்னாலும் அதை வந்து சொல்லும் விதம் இருக்கிறது. சிரித்த முகத்தோடு, சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லாமல். அதுதான் தென் ரிவர்ஸ் லாஜிஸ்டிக், கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்ல அனதர் முக்கியமானது வந்து என்ன, ரிவர்ஸ் லாஜிஸ்டிக். அதாவது ஒரு பொருளை நான் ஆர்டர் பண்றேன் இ காமர்ஸ், அதாவது ஆன்லைன்ல அந்த பொருள் வருகிறது, நான் நினைத்த அந்த கலர், ஏன்னா வந்து ஆன்லைன்ல பார்க்கும்போது ஒரு கலரா இருக்கும், அவங்க வந்து கொடுத்தது ஒரு கலரா இருக்கும், இல்லாட்டா சில சமயங்கள்ல சைஸ். நான் அதே போலதான் வந்து என்ன பண்ணேன், ஒரு ஷூ நல்லா அழகா இருக்கேன்ட்டு ஆர்டர் பண்ணேன். என்னுடைய சைஸ் வந்து ஒரு 8, ஆனா எக்ஸ்கியூஸ் மீ வந்தது 6. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஐயோ வந்துருச்சே நீ யாரு, அதான் ஆன்லைன்ல யாரு என்ன, நம்ம கடைன்னா கடையில போய் இங்க பார்ப்பா இதா இருக்குப்பா திருப்பி வாங்கிக்கலாம். இப்ப இது ப்ராப்ளம் வந்து என்னன்னா, நான் உடனே அவங்க சொல்லணும், ஒண்ணும் இல்லை நீங்க வந்து அதிலே போட்டுப்போம், உங்களுக்கு இது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இத்தனை நாட்களுக்குள்ளே எங்களுக்கு திருப்பி அனுப்புங்க அப்படின்றாங்களா இல்லையா? அதனால வாங்கி பிரிக்காமலே ஒரு வருஷம் சென்று நம்ம அதை அனுப்பக்கூடாது. அப்ப நம்ம இது பண்றோம் அப்படின்னா உடனே பார்த்துட்டு உடனே இது பண்ணி இதுன்னா திருப்பி அனுப்பிச்சு விட்டோம்னா, அப்ப அந்த சேவை நல்லா இருந்துச்சுன்னா உண்மையாகவே அது அருமையான ஒரு. ஸோ அதுதான் வாடிக்கையாளர் மேலாண்மையை மேம்படுத்த வேண்டும். தென் பிஸ்னஸ் ப்ராசஸ் பிளானிங், அதாவது செயல்முறை திட்டமிடல். அதான் முன்னாடியே சொன்னா இல்லையா, பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வித்தவுட் பிளானிங் நோ பிஸ்னஸ், no person will succeed in his life. பிளான் பண்ணுங்க கரெக்டா, இந்த இதா ரைட்டு, இந்த 2 வருஷத்துல இதை முடிப்பேன், அப்படியே நான் முடிக்காம போனா ஓகே, ஒரு கண்டிஜென்சி பிளான் வச்சுக்கணும், ரைட், இது ஓகே, அப்போ அதுக்கு அடுத்து எஸ். ஸோ லைக் தட் in the company, that is what involves procuring the goods வாங்கணும், ஸ்டோரேஜ் அதை வந்து ஸ்டோர் பண்ணணும், அண்ட் டெலிவரி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் டு எக்ஸாக்ட் லொகேஷன். இதெல்லாம் எங்க எப்ப என்ன, இந்த குட்ஸ் எங்க இருந்து வரும், எப்போ வரும், அதுக்குரிய ஆட்கள் யாரு, நைட்டு கோடவுனுக்கு வந்துச்சுன்னா யாரு இன்சார்ஜ், எத்தனை பேர் அங்க இறக்குறதுக்கு இருப்பாங்க, என்ன எல்லாம். இந்த அதர் பேராமீட்டர்ஸ் இன் திஸ் டைம், முன்னாடி நம்ம சொன்னோம், டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க டைம் வந்து எதை வேணாலும் உற்பத்தி செய்யலாம், டைம் உற்பத்தி செய்ய முடியாது. அதுதான் டைம் கேனாட் பி இன்வென்டோரிட். அது வாட் போயிட்டே இருக்கும். இந்த நிமிஷம் அவ்வளவுதான், 2023 டிசம்பர் 22 இன்னைக்கு, இனி வராது, இந்த நிமிஷம் அந்த செகண்ட் முடிஞ்சு. அப்ப டைம் கேனாட் பி இன்வென்டோரிட். ஓகே, அப்ப டைம் வெரி இம்பார்ட்டன்ட். Transportation cost. So the supply chain operator should be able to devise the flow chart for whole operation. நான் சொன்னேன்லையா flow chart, அந்த செயல்முறை திட்டமிடல்ல எது முதல்ல, அதுக்கடுத்து என்ன, அதுக்கடுத்து என்ன, அப்ப அப்படியே போகணும் till it attains. So the purpose of planning is to attain maximum work in the least possible time. குறைந்த டைம்ல அதிகமான ப்ராஃபிட். அதான் எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ். ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தோமா இல்லையா, யூ ஷுட் பி எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட். ராதர் ஐ வுட் சே யூ ஷுட் பி எஃபிஷியன்ட் பிகாஸ் எஃபிஷியன்சி கம்ஸ் ஃபர்ஸ்ட். அப்பதான் வந்து எஃபெக்டிவ்னஸ் வரும். அதாவது எஃபெக்டிவ்னஸ் வரும் அந்த சென்ஸ், எஃபிஷியன்சியும் எஃபெக்டிவ்னஸும் சேர்ந்து இருந்தா கண்டிப்பாக அது சக்சஸ்ஃபுல். எஃபிஷியன்சி இல்லாம வெறும் எஃபெக்டிவா இருந்துச்சுன்னா
எஃபெக்டிவா இருப்பீங்க, பட் இட் கேனாட் பி சக்சஸ்ஃபுல். ஸோ அதுதான். ஸோ த பர்பஸ் ஆஃப் பிளானிங்கே வந்து என்னன்னா, மேக்சிமம் ஒர்க் இன் லீஸ்ட் பாசிபிள் டைம் வித் மேக்சிமைங் த ப்ராஃபிட்ஸ். சொன்னா இல்லையா, இந்த முதல் டிரைவர், ரெண்டாவது டிரைவர், அதுதான் டூயிங் திங்ஸ் ரைட், டூயிங் ரைட் திங்ஸ். இதுதான் டிஃபரன்ஸ். எஃபெக்டிவ்னஸ்க்கு வந்து என்ன, டூயிங் திங்ஸ் ரைட். எஃபிஷியன்சி டூயிங் ரைட் திங்ஸ். இதுதான் டிஃபரன்ஸ். இது நல்லா போட்டு பாருங்க, ஞாபகம் பண்ணி பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. தென் ஆல்வேஸ் இந்த பிளானிங்ல வந்து உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கண்டிஜென்சி இருக்கணும். கண்டிஜென்சினா மாற்று பிளான். ஏதோ ஒரு இது, ஏன்னா எந்த ஒரு இதுவும் நம்ம கையிலேயே கிடையாது. ஓகே, நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு இதெல்லாம் எடுத்துட்டு போனாலும் எனிதிங் இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட். அதுக்கு என்ன, then when we improve business plans, okay, improving business processes, offering segmented and personalized services and metrics, இது எல்லாமே வந்து you need to have in your organization. அதுதான் என்ன போட்டிருக்கு, the products unavailability of the transportation freight related matters, any internal issue in the organization, external factors impacting the organization, அதை நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இம்ப்ரூவிங் பிஸ்னஸ் ப்ராசஸ், செயல்முறை, அதாவது வந்து அந்த பிஸ்னஸினுடைய செயல்முறை இதை வந்து எப்பயுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஃப்ளோ சார்ட்டு கிளியராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் மெட்ரைசஸ், யூ ஷுட் மெட்ரிக்ஸ் அல்லது மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனாலே அளவுகோல் அளக்கணும். எதை அளக்கணும், நம்ம எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம், இந்த குவாலிட்டியை அளக்கணும், குவான்டிட்டியை அளக்கணும். ஹவு வில் யூ மெஷர் த குவாலிட்டி? இவர் நல்லா பண்றார், நல்லானா என்ன, இந்த கம்பெனி நல்லா இருக்கு, இந்த கம்பெனி நல்லா இருக்குன்னா நல்லானா என்ன, வாட் இஸ் தட்? அப்போ தட் யூ ஹாவ் டு பிரேக் டவுன் தட். நல்லா அப்படிங்கிறது எதை குறித்து, நல்லா அவங்களுடைய சேவை, அவர்களுடைய பொருள், இதுதான். அப்போ இதை நீங்கள் இது பண்ணுறது, அதான் கேட்குறாங்களா இல்லையா, எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னா 1லேருந்து 10க்குள்ளே எவ்வளவு, 5னா இது, 6னா 7னா வெரி குட், 8னா கிரேட், இதுனா ஏன்னா சூப்பர் அப்படின்னு ஒரு ஸ்கேல் கொடுப்பாங்க. இதுதான் ஸ்கேலிங் தான். மெட்ரிக்ஸ்னா வந்து வேற ஒன்றும் இல்லை, ஸ்கேலிங். அப்போ ஸ்கேல்னா அளவுகோல், அழகுறது. ஓகே, this is what the thing is. So improving supply chain transparency, அதான் வந்து ஒர்க் ஃப்ளோ சார்ட் கொடுக்கணும். இந்த ஒர்க் ஃப்ளோ சார்ட் வேணும். அதே போல் ரெகுலேட்டரி கம்ப்ளைன்சஸ், ரெகுலேட்டரி கம்ப்ளைன்சஸில் வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் முன்னாடியே சொன்னா இல்லையா, கவர்மெண்டினுடைய சட்டத்திட்டங்கள் என்னென்ன இருக்குது அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஃபாரஸ்ட்குள்ளே இண்டஸ்ட்ரி வைக்கக்கூடாது. நீர்நிலைகள் இருக்கும் இடத்துல வந்து அந்த நீர்நிலை பாதிப்பு அடைய முடியாது. அதாவது கிரவுண்ட் வாட்டரை பாதிக்கப்படியாக எந்த இதையும் ட்ரீட் பண்ணக்கூடாது. இது நிறைய எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோமான்னு பார்க்கணும். அதுதான் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் இன் கம்பெனிஸ் ஹேஸ் செவரல் கவர்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ். இதுக்குன்னு தனியாக வச்சுக்கணும். தென் யூ ஷுட் அபைட் பை த லாஸ். ஓகேயா, அந்த ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ஸ்டேட்டில் ரூல் என்ன, நேஷ்னலில் என்ன, லோக்கல் அத்தாரிட்டிஸ் என்ன, அவங்க என்னென்னலாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃப்டர் த ஷிப்மெண்ட்ஸ் ஆர் கிளியர்ட் இன் த போர்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் நீட் டு கிவ் தேர் அப்ரூவல். உங்களுக்கே தெரியும், ஒரு ஷிப்மெண்ட் வந்துடுது, அதை வந்து வெளியில் வருது அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்தா தான் அது வந்து பெர்மிட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பெர்மிட் லாஸ், டாக்ஸேஷன், இன்டர்நேஷ்னல், டொமஸ்டிக் எல்லாமே இட் இம்பேக்ட் லாஜிஸ்டிக்ஸ். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அந்தந்த கம்பெனி. ஸோ அப்போ அவேர்னஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வித்
ரெகுலேஷன்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து இந்த லாஸ்ட் இது வந்து என்வாயர்மெண்டல் இஷ்யூஸ் நம்ம பார்த்துட்டோம். இது ஒன்லி ரீகேப் ஒன்லி. ஓகே, அந்த ரீகேப்ல வந்து நம்ம என்னன்னா கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் நான் முன்னாடியே சொன்னனால எந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஓகேயா, அது வந்து கவர்மெண்ட் இப்போ வந்து தே ஆர் ட்ரைங் டு கம் அவுட் வித் அக்ரிமெண்ட் வித் லாட் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ். எந்தெந்த இப்போ நம்ம வந்து டெவலப்பிங் அண்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்கு, வளர்ந்த நாடுகள், வளர்ச்சி அடைந்த நாடுகள். வளர்ச்சி அடைந்த நாடுகள் தான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய இண்டஸ்ட்ரியை வச்சு பொல்யூட் பண்ணாங்க. நம்ம அதான் சொல்றோம், நீங்க பொல்யூட் பண்ணதுனால தான் இப்போ இவ்வளவு இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ வளர்ந்து வரும் நாடுகளான சைனா, இந்தியா, இது மற்ற சவுத் கொரியா, மலேசியா, சிங்கப்பூர், இவங்கெல்லாம் இன்னும் நிறைய இது பண்றாங்களே, அவங்களும் நிறைய இண்டஸ்ட்ரி இப்போ வந்து வச்சிருக்காங்க, அவங்களும் நிறைய பொல்யூட் பண்றாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கு. பட் அட் த சேம் டைம் we should really see to it that environmental degradation வராம பார்த்துக்கணும். ஓகே, சுற்றுப்புற சூழ்நிலை வந்து ரொம்ப நல்லா இது பண்ணிக்கிறோம். அதர்வைஸ் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ரியலி கெட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.